Hello everyone, welcome to Tamil Dynamite. இன்னைக்கு வீடியோவில் ரெண்டு சூப்பரான ப்ராடக்ட்டை தான் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அதில் ஒன்று உங்கள் வீட்டில் சீனியர் சிட்டிசன் இல்லை வந்து குழந்தைங்க இருந்தாங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ப்ராடக்ட். இன்னொரு ப்ராடக்ட் நீங்கள் உங்கள் வீட்டில் டெக்கரேட்டிவ் பர்பஸாக யூஸ் பண்ணலாம். வாங்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டாக அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஸ்மிச் வைஃபை RGB ஸ்மார்ட் பல்பு. ஸோ நார்மலாகவே ஸ்மார்ட் பல்ப் அதுவும் RGB ஃபீச்சரோட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மோர் தென் 700-800 வரும். ஆனால் இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா 300 ருபீஸ்க்கே கிடைக்குது. ஸோ இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது. ஸோ வாங்க குயிக்காக அதை அன்பாக்ஸ் பண்ணி என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அதோட ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் புக்லெட் இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, ப்ராடக்டோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ வாட்டு எல்லாமே. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 10 வாட். ஸோ பின்னாடி வந்து வார்னிங் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உள்ளே பார்த்திங்கன்னா நம்மளோட பல்ப் இருக்குது. ஸோ இந்த பல்ப் வந்து நார்மல் ஹோல்டர் டைப் தான். ஸோ நார்மல் ஹோல்டரில் வந்து செட் ஆகும். ஸோ ஸ்க்ரூ டைப் கிடையாது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மேட் இன் இந்தியா ப்ராடக்ட்டு. ஸோ இது வந்து ஆக்சுவலி கோயம்புத்தூரில் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த பல்பு நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அவங்களோட பாக்ஸில் பார்த்திங்கன்னா இந்த பல்பு யூஸ் பண்ணுறதுக்கு என்ன ஆப் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ பாக்ஸில் பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து இங்கே ப்ராடக்டோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், இது வந்து என்னென்ன ஸ்மார்ட் ஃபோனில் சப்போர்ட் பண்ணும், இது போத் ஆண்ட்ராய்டு அண்ட் iOS சப்போர்ட் பண்ணும். ப்ளஸ் இங்கே வந்து மேனுஃபேக்சரர் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணுற ஆப் என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து நான் ஜஸ்ட் இப்போ டெஸ்டிங்காக இதை வந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஹோல்டரில். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா உங்களோட மொபைலில் அந்த ஆண்ட்ராய்டு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த QR கோடையோ இல்லை வந்து நீங்கள் டேரெக்டாக ப்ளே ஸ்டோரில் போய் கூட சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டாலேஷன் வந்து ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஜஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கனாவே அதில் வந்து ஆன்ஸ்க்ரீன் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஜஸ்ட் வந்து பேர் பண்ணிட முடியும். ஸோ ஒன்ஸ் பேர் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ நான் என்னோடய பல்புக்கு வந்து நேம் வச்சுருக்கிறது வந்து RGB அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை ஆன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட பல்ப் வந்து ஆன் ஆகிடும். ஸோ இதில் அது மட்டும் இல்லாமல் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுற ஆப்ஷன், அப்புறம் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறது அந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் டேரெக்டாக என்ன கலர் சேஞ்ச் பண்ணுமோ அதை இங்கே கூட செலக்ட் பண்ண முடியும். அப்படி இல்லைனா நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அங்கே நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் எந்த கலரை மார்க் பண்ணுறீங்களோ அந்த கலர் அப்படியே உடனே அங்கே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இங்கே நீங்கள் பிரைட்னஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் மோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இதை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது மியூசிக் ஏதாவது பிளேயர்லையோ இல்லை டிவியில் ஓடுது அப்படின்னு சொன்னால் அந்த சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து பல்போட கலரை சேஞ்ச் பண்ணிக்கும். ஸோ அது இல்லாமல் எஃபெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரேண்டம் எஃபெக்ட் இருக்குது. ஸோ ரேண்டம் எஃபெக்ட் கொடுத்திங்கன்னா அதுவே ரேண்டமாக ஒவ்வொரு கலராக சேஞ்ச் ஆகிட்ருக்கும். அது இல்லாமல் ஸ்ட்ரோப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கொடுத்திங்கன்னா ஒரே கலரில் அந்த லைட் வந்து பிளிங்க் ஆகி எரிஞ்சிட்ருக்கும். ஸோ தேர்ட் ஆப்ஷன் வந்து கேண்டில். ஸோ கேண்டில் கொடுத்திங்கன்னா எப்படி ஒரு மெழுகுவத்தி எப்படி எரியும், ஒரு மாதிரி பிளிங்க் ஆகி ஃப்ளிக்கரிங் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரே கலரில் எரியும். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர். இதில் வந்து நீங்கள் ஒயிட் லைட் வச்சுக்கலாம். ஸோ ஒயிட் லைட் பொறுத்த வரைக்கும் செம பிரைட்டாக இருக்குது. ஸோ இதுலேயே வந்து நீங்கள் பேல் எல்லோ இல்லை வந்து ப்ளூயிஷாக கூட மாற்றிக்க முடியும். ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் ஃபேவரட்டாக ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் பேஜ்லேயே கீழே வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் டேரெக்டாக கூட கலர் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஈவெண்ட்ஸ் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஈவெண்ட்ஸ் வந்து நீங்கள் எத்தனை மணிக்கு இந்த இதை ஆன் பண்ணணும், எப்போ ஆஃப் பண்ணணும்னு கூட உங்களால் செட் பண்ணிக்க முடியும். பண்ணிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து சுவிட்ச் ஆன் பண்ணுறது, சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கும். நீங்கள் இன்னொரு டிவைஸ் ஆட் பண்ணணுன்னா கூட இந்த ப்ளஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இன்னொரு டிவைஸ் பல்போ இல்லை வேறு ஏதாவது ஸ்மார்ட் டிவைஸ் கூட ஆட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து உங்களுக்கு கூகுள் அசிஸ்டன்ட் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் வாய்ஸ் கண்ட்ரோல் வழியாகவும் இந்த RGB லைட்டை வந்து ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, கலர் சேஞ்ச் பண்ணுறதுன்னு எல்லாமே பண்ண முடியும். நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரீசார்ஜபிள் மொபைல் பம்பிங் யூனிட்.
ஸோ உங்கள் வீட்டில் வந்து சீனியர் சிட்டிசன் இல்லை குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னால் சீனியர் சிட்டிசனால் இந்த பபிள் டாப் வாட்டர் கேன் எடுத்து கவுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அந்த டேப் கீழே இருக்கிறதுனால அதை ஓப்பன் பண்ணி விட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கேஸில் இந்த மொபைல் பம்பிங் யூனிட் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தூக்கி கவுக்கணுன்ற வேலை இல்லை. அது மட்டும் இல்லாமல் இது இந்த பாட்டிலுக்கு மேலே டேரெக்டாக யூஸ் பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கும் எட்டாது. ஸோ வாங்க குயிக்காக அதை அன்பாக்ஸ் பண்ணி இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இதை பொறுத்த வரைக்கும் இது நிறைய கம்பெனிஸ் வந்து இதை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து மேட் இன் சைனா ப்ராடக்ட் தான். ஸோ பட் உங்களுக்கு வாரண்ட்டி கிடையாதுனால நீங்கள் ஆன்லைனில் வாங்குறதுக்கு இது எல்லா ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ சூப்பர் மார்க்கெட் எந்த ஸ்டோரில் வேணாலும் இருக்குது. ஸோ நீங்கள் டேரெக்டாக போய் வாங்கினீங்கன்னா செக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மெயின் பம்பிங் யூனிட் ப்ளஸ் வந்து ஒரு யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள், அப்புறம் ஒரு டியூபு, நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து பைப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டியூப் பொறுத்த வரைக்கும் ஒரு பபிள் டாப்பில் எண்டு வரைக்கும் போகிற அளவுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கீழே ஒரு வெயிட் மாதிரி கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு கடைசி வரைக்கும் போகும், மேலே தூக்கிட்டுலாம் வராது. ஸோ இதை இந்த மாதிரி ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிடுங்க. டியூபை கீழேயும் ப்ளஸ் அந்த சில்வர் யூனிட்டை வந்து சில்வர் பைப்பை வந்து ஃப்ரண்ட்டில் கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் பின்னாடி இருக்குது, நீங்கள் சார்ஜ் பண்ணால் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் அதை கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட பபிள் டாப் மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை மூல ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு மேலே இருக்க பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தண்ணி வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு தண்ணி ரொம்பதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப அதே பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்டாப் ஆகிடும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால கேன் வந்து தூக்கி கவுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ சீனியர் சிட்டிசனுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களும் வந்து இதை நீங்கள் கவுக்கிற மாதிரி மாடல் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் பைப் கீழே இருக்கிறப்ப ஈஸியாக ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி மேலே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எட்டாது. ஸோ சேஃபாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் டைனமைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது பக்கத்தில் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.